வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்கும் பணி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசப்பட்டதற்கு கண்டனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்க வேண்டும், மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். களை கட்டிய தீபாவளி விற்பனை, மார்க்கெட் பகுதிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். இனி விரிவான செய்திகள். இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை புதிய மேம்பாலம் அமைக்கும் பணியினை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் சாலை விபத்துகளும் அவ்வப்போது நடைபெறுகிறது. இதனிடையே போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருந்தார். இதனையடுத்து புதிய மேம்பாலம் அமைக்க ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை 436 கோடி ரூபாயில் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா தட்டாஞ்சாவடி பகுதியில் நடைபெற்றது. புதிய மேம்பாலம் கட்டும் பணியை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதேபோல் 25 கோடி ரூபாயில் 14 கிலோமீட்டர் கிழக்கு கடற்கரை சாலையை மேம்படுத்துதல் மற்றும் 1588 கோடி ரூபாயில் புதுச்சேரி முதல் பூரணாங்குப்பம் வரை உள்ள 4 வழி சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் திறந்து வைத்தார். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன், சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வகணபதி, வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக அமைச்சர்கள் ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம், விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணுவரதன் ஆகியோர் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். கட்டிட தொழிலாளி கொலை வழக்கில் தந்தை கொலைக்கு பழிக்கு பழியாக கட்டிட தொழிலாளியை வெட்டி கொன்ற ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். ஏனாம் பகுதியை சேர்ந்தவர் திப்பிரி செட்டி நாராயணசுவாமி. கட்டிட தொழிலாளியான இவர் 2 நாட்களுக்கு முன்பு அங்குள்ள தியேட்டர் சந்திப்பு அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் திடீரென நாராயணசாமியை சுற்றி வளைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டினார். இதில் படுகாயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி நாராயணசாமி உயிரிழந்தார். இதுகுறித்து ஏனாம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர்.
இந்த வழக்கில் நாராயணசாமியை கொலை செய்தது அப்பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மோகா ஆனந்தமூர்த்தி என்பதும் கடந்த 2022ஆம் ஆண்டு மோகா ஆனந்தமூர்த்தியின் தந்தையான மோக வெங்கடேஸ்வர ராவை திப்பிரிச்செட்டி நாராயணசாமி கொலை செய்ததும் தெரியவந்தது. தந்தையை கொன்றவரை பழிவாங்கும் நோக்கில் நாராயணசாமியை மோக ஆனந்தமூர்த்தி கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். And police team went for footmarks on the Yanam region. During the rounds, we got information, wildlife information that one person assaulted and lying in the main road near new bus stand. Immediately we rushed to the spot and found that one person lying with the blood. And injuries around 10 to 12 injuries in his body, So immediately taken to GH and doctor declared that is brought dead. புதுச்சேரி ப்ரொவிடன்ஸ் மாலில் இந்தியன் டெரைன் என்ற ஆண்களுக்கான பிரத்யேக ஜவுளி நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ப்ரொவிடன்ஸ் வணிக வளாகத்தில் 25 ஆண்டுகால பாரம்பரிய ஜவுளி நிறுவனத்தின் புதுச்சேரி 2ஆம் கிளை திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் சாரத் நரசிம்மன் முன்னிலை வகித்தார். உயர் அதிகாரி சயின்ஸ் ஷெரீப் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மேலாண் இயக்குநர் கூறுகையில் 25 ஆண்டுகால பாரம்பரியமாக இந்த நிறுவனத்தை இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடத்தி வருகிறோம். இங்கு ஆண்களுக்கான பிரத்யேக உடைகள் குறைந்த விலையில் மிக தரம் உள்ளதாக வழங்கி வருகிறோம். இதனை புதுச்சேரி மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் எதிர்வரும் பண்டிகை காலங்களில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களின் குடும்பங்கள் என்ன செய்வதென்று அறியாமல் உள்ளதாகவும், சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்டுக் கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி காரைக்காலில் இருந்து சென்று கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சமீபத்தில் சிறையில் அடைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்காலை சேர்ந்த 12 மீனவ குடும்பங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து அவர்களது குடும்பத்திற்கு தேவையான 1 மாதத்திற்கான மளிகை பொருட்களையும் 10,000 ரூபாய் நிதி உதவியினையும் நேரடியாக வழங்கினார். மேலும் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர்கள் வீடு திரும்புவார்கள் என குடும்பத்தினரிடம் ஆறுதல் கூறினார். தொடர்ந்து ஜனவரி மாதம் இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காலில் குண்டடிப்பட்டு நடக்க முடியாமல் உள்ள காரைக்கால் மேடு பகுதியை சேர்ந்த 27 வயதான மீனவர் செந்தமிழை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அவருக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி மற்றும் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். பின்னர் காரைக்கால் நிரவி டிஆர் பட்டினம் பகுதியில் சலூன் கடை வைத்திருக்கும் 40 வயதான பிரபு என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ரயில் விபத்தில் தனது காலை இழந்த நிலையில் இருசக்கர வாகனம் வேண்டுமென கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்ட நிலையில் அவருக்கு புதிய டிவிஎஸ் ஜஸ்ட் இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்தார் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குடும்பத்தை சந்தித்தேன். அவர்கள் மிகுந்த மனவேதனையில் என்ன செய்வதென்று அறியாமல் உள்ளனர். அரசு அவர்களை மீட்டுக் கொடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பிலும் அவர்களை மீட்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த குடும்பங்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நிதி உதவி கொடுப்பதாக கூறுகின்றனர். இங்கு அதுபோல எதுவும் இல்லை என தெரிவிக்கின்றனர். எனவே அரசு இவர்களுக்கு நிதி உதவி அளித்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கடலில் எல்லை பிரிப்பது என்பது சுலபமான விஷயம் அல்ல. அனைத்தையும் கருத்தில் கொண்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும்.
நிச்சயம் பிரதமர் நரேந்திர மோடி இதில் தீர்வு காண்பார் என நம்பிக்கை உள்ளது என கூறிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், தேர்தல் நேரங்களில் மட்டும் அரசியல் கட்சிகள் வேலை செய்யாமல் எப்போதும் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். அரசாங்கம் இதில் ஒரு முன்னெடுப்பை எடுத்து உரிமையை கேட்டு பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசு மீனவர்கள் பிரச்சனையில் எப்படி அலட்சியமாக செயல்படுகிறதோ அதுபோலதான் அனைத்து விஷயங்களிலும் செயல்படுகிறது என தெரிவித்த அவர், புதுச்சேரியில் தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடைபெறுகிறது. தொழில் செய்பவர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது. நான் வந்தால் நிச்சயம் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வேன். பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என கூறினார். உலக தரத்திற்கு புதுச்சேரியை கொண்டு வர எண்ணம் வேண்டும். பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என தெரிவித்த அவர், பல்கலைக்கழக மாணவிகள் பாலியல் புகார் விவகாரத்தில் விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்டவர் இதுவரை புகார் அளிக்கவில்லை. எனவே விசாரணை கமிட்டி அமைத்தால்தான் பாதிக்கப்பட்ட மாணவியும் புகார்களை சொல்ல முன் வருவார்கள். ஆகையால் உடனடியாக கமிட்டி அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து காரைக்காலில் உள்ள சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தை பார்வையிட்ட சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அங்குள்ள முதியவர்களுக்கு பழங்களை வழங்கினார். அப்போது முதியோர் இல்ல நிறுவனர் பத்மஸ்ரீ கேசவசாமி முதியோர்கள் பயன்படுத்த வாஷிங் மிஷின் வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் 2 தினங்களில் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் முதியோர் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளையும் செய்து தருவதாகவும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆல்ரெடி 15 பேரை சிறைபிடிச்சிருக்காங்க. அது போக இன்னொரு 20 பேர் மேல சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நாங்கள் போய் விசாரிக்கும் போது உண்மையாக அவங்க மன வேதனையிலையும் அவங்களுக்கு என்ன நடந்தது, இப்போ அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க கூட தெரியாமல், அவங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தை கூட அவங்களுக்கு என்ன நிலைமையில் இருக்காங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு தெரியல. அவங்க குழந்தைங்கள்லாம் அழுதுட்டு எப்போ அப்பா வருவாங்கங்கிற நிலைமையில் இருக்காங்க. இந்த ஆம்பளைங்க போய் மீன் பிடிச்சாதான் அவங்களோட வாழ்வாதாரமே இன்னைக்கு நம்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளோட கவர்மெண்ட் இதுக்கு இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து அவங்கள மீட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அவர்களை அவமதித்த வழக்கறிஞர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் காரை வழிமறித்து அவருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும், தலைவர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக சுதேசி பஞ்சாலை அருகே மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில நிர்வாகிகள் செல்வநந்தன், அரிமா தமிழன், ஆதவன், கார்முகில், சுடர் வளவன், எழில் மாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, தமிழ்நாடு புதுச்சேரி தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன் உட்பட 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக அரசே, மோடி அரசே, கைது செய், கைது செய், ராஜேஷ் கிஷோரை, ராஜேஷ் கிஷோரை, பட்டோர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய், கைது செய், மோடி அரசே, மோடி அரசே, பாதுகாக்காதே, பாதுகாக்காதே, சனாதன சங்கி, சனாதன சங்கி, கைது செய், கைது செய். RSS உடைய சனாதன சிந்தனை உள்ள வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோர் அவர்கள் தலைமை நீதிபதி அவமதிக்கும் வகையில் காலணியை எடுத்து வீசி அவரை அவமானப்படுத்துகிற வேலையில் ஈடுபட்டார்கள். இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் உச்சநீதிமன்ற எந்த நீதிபதிகளுக்கும் இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டதில்லை. ஆகவே அப்படிப்பட்ட மதத்தின் உணர்வில், சாதியின் உணர்விலே ஈடுபட்ட அந்த சங்கி ராஜேஷ் கிஷோரை உடனடியாக தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை சிறைப்படுத்த வேண்டும். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் 5000 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா
தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுமார் 5000 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் மற்றும் பட்டாசு, இனிப்பு உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்பினை வழங்கினார். தொடர்ந்து தொகுதியில் மக்கள் சுப மற்றும் துக்க நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக பந்தல், நாற்காலி உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையையொட்டி மார்க்கெட் பகுதிகளில் வியாபாரம் களை கட்டியுள்ளது. நாடு முழுவதும் வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக பொதுமக்கள் பட்டாசு, ஆடை ஆபரணங்கள், இனிப்பு வகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காக முக்கிய கடை வீதிகளான நேரு வீதி, அண்ணா சாலை, காந்தி வீதி, மிஷின் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அதே நேரத்தில் நடைபெறும் சண்டே மார்க்கெட் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்து புகழ்பெற்றது. 2000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இங்கு ஏழை எளிய மக்கள் அனைத்து வகையான பொருட்கள், ஆடைகளை குறைந்த விலையில் வாங்கி செல்கின்றனர். பேரம் பேசி வாங்க ஏதுவாக உள்ள இடம். ஆதலால் எப்போதும் மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கும். தற்போது தீபாவளியையொட்டி மார்க்கெட் உள்ள காந்தி வீதி முழுவதும் வெறும் மக்கள் தலைகளாகவே காணப்பட்டன. பொதுமக்கள் உற்சாகத்துடன் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர். புதுச்சேரி நகர பகுதி மற்றும் கிராம பகுதி மட்டுமில்லாமல் புதுச்சேரியையொட்டியுள்ள தமிழக பகுதி, கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், மரக்காணம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் தங்கள் பிள்ளைகள் மற்றும் தங்களுக்கு துணிமணிகளை வாங்குவதற்காக சண்டே மார்க்கெட் கடை வீதிகளில் குவிந்ததால் நகரம் மற்றும் முக்கிய வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. புதுச்சேரியில் மறைந்த இசைக்கலைஞர் ரிதம் பேட் பிளேயர் பிரபுவுக்கு இசையஞ்சலி நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ரிதம் பேட் பிளேயர் பிரபு கடந்த 3ஆம் தேதி அதிகாலை மாரடைப்பால் உயிரிழந்தார். நேற்றைய தினம் அவரது நினைவாக இசையஞ்சலி நடத்தப்பட்டது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த அனைத்து இசைக்கலைஞர்களும் கலந்து கொண்டனர். அப்பொழுது அவரது குடும்பத்திற்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒன்றிணைந்த புதுச்சேரி இசை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நலச்சங்கத்தின் இளம் இசை கலைஞர்கள் 40க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து 30,000 ரூபாய் வசூலித்து அவரது குடும்பத்திற்கு வழங்கினர். தீபாவளி பண்டிகையில் பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தீபாவளி கொண்டாட்டங்களில் பட்டாசு வெடிப்பது என்பது சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சியான தருணமாகும். அதிலும் தீபாவளி பண்டிகை குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான காலம் என்றாலும் அது அதிக எச்சரிக்கையும் பாதுகாப்பும் தேவைப்படும் காலமாகும். எனவே குழந்தைகள் பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாட புதுச்சேரி அரவிந்த் மருத்துவமனை மற்றும் கெரால் லிங்க் இன்டர்நேஷனல் எனும் நிறுவனத்துடன் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு தாலுகா அலுவலகங்கள் மூலமாக 20,000 குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்ணாடியை வழங்க உள்ளது. ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் புதுச்சேரி அரசின் கூட்டுறவுத்துறை மூலமாகவும் கான்ஃபிட் மூலம் உரிமம் பெற்று நிறுவப்பட்டுள்ள பட்டாசு கடைகளிலும் இக்கண்ணாடிகள் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. பட்டாசுகளில் இருந்து பறக்கும் துகள்கள், ஒளி தீவிரம், புகை மற்றும் பட்டாசுகளில் வெளியேறும் ரசாயன வாயுக்கள், திடீர் வெடிப்பு, பிளாஷ் வெடிப்பு போன்றவைகளில் இருந்து இந்த பாதுகாப்பு கண்ணாடி அணிவதால் கண்கள் பாதுகாக்கப்படும். இச்செய்கையின் மூலமாக அனைவரும் அதிக விழிப்புணர்வுடன் பாதுகாப்புடன் இந்த தீபாவளியை கொண்டாடுவார்கள். இந்த நிகழ்வின் துவக்கமாக அரவிந்த் கண் மருத்துவமனை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் மற்றும் கருவிழியின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜோஸ்பின் கிறிஸ்டி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து அவர் முன்னிலையில் உழவர்கரை தாலுகா பகுதியில் விநியோகிக்க 5,000 பாதுகாப்பு கண்ணாடிகளை உழவர்கரை வட்டாட்சியர் செந்தில்குமாரிடம் வழங்கினர். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஸோ அந்த தீபாவளியை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நம்ம மோர் தென் 110 கிராக்கர் ஷாப்ஸ் டெம்பரவரி லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். எல்லா கிராக்கர் ஷாப்புக்கும் முறையான அனுமதி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதேமாதிரி வெடி வெடிக்கிறதுக்கான நேரமும் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ பொதுமக்கள் அனைவரும் அந்த நேரத்தில் மட்டும் பட்டாசு வெடித்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு கேட்டுக்கொள்கிறோம்.
ஸோ இந்த வருடம் இன்னொரு சிறப்பாக ஒவ்வொரு வருடங்களும் வந்து புதுவை மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து ஐ இன்ஜுரி வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஐ இன்ஜுரியை தடுக்கிறதுக்காக குழந்தைகளுக்கு இந்த ஒரு பாதுகாப்பு கண்ணாடியை வந்து ஒவ்வொரு இதுவும் இலவசமாக வழங்கப்படும். ஸோ இந்த இலவசம் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் மூலமாக அந்த கண்ணாடி வந்து அவங்க கொடுக்குறாங்க. தானாம்பாளையம் மற்றும் தவளக்குப்பம் பகுதிகளில் 2 மாதங்களாக இலவச அரிசி நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் பொதுமக்களுக்கு அரசு சார்பில் இலவச அரிசி வழங்குவதை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் 2 மாதங்களாக ரேஷன் கடையில் இலவச அரிசி நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தானாம்பாளையம் மற்றும் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கினார். மேலும் விடுபட்ட மாதங்களில் உள்ள இலவச அரிசியையும் அரசு சார்பில் அறிவித்த தீபாவளி தொகுப்பும் விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தார். அப்போது கட்சியின் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, நாகமுத்து, பகலவன், ஆதிநாராயணன், சகாயராஜ் மற்றும் அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். லெவல்த் ஹவர் திட்டத்தின் மூலம் காவல்துறைக்கு முதலுதவி பெட்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்களின் பாதுகாப்பை முன்னிட்டு ஓரல் மற்றும் மேக்சிலோஃபேஷியல் சர்ஜரி நிபுணர் மருத்துவர்கள் இணைந்து 11th ஹவர் எனும் சிறப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளனர். காவல்துறையினர் எந்தவிதமான விபத்துகள் அல்லது அவசர நிலை நேரங்களிலும் முதல் வரிசை வீரர்கள் அவர்களுக்கு முதலுதவி பெட்டிகள் வழங்கும் முயற்சியாக இது வடிவெடுத்துள்ளது. இந்த திட்டம் முழுமையாக டாக்டர் நீல் டொமினிக் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டதாகும். இதன் கருத்து வடிவமைப்பை டாக்டர் ஏஐ ராஜ், டாக்டர் ஜெயந்தி, டாக்டர் ரிச்சர்ட், டாக்டர் அகிலன், டாக்டர் ஜோயல் மற்றும் டாக்டர் ரேச்சல் ஆகியோர் இணைந்து முன்வைத்துள்ளனர். அணுக முடியாதவரை அணுகுவோம் என்ற நோக்கத்துடன் சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் இந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சியாக முதற்கட்டமாக 200 முதலுதவி பெட்டிகள் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டன. இந்த விழா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. மருத்துவர் குழு நிகழ்ச்சி குறித்து தெரிவிக்கையில், இது ஆரம்ப கட்டம் மட்டுமே. வருங்காலங்களில் முழு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் உள்ள காவல்துறையினருக்கும் இந்த முதலுதவி பெட்டிகளை வழங்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. 11th ஹவர் திட்டம் மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து சமூக நலனுக்காக எடுத்துள்ள அரிய முயற்சியாக திகழ்கிறது. அவசர நேரத்தில் உயிர் காக்கும் சக்தி மற்றும் சேவையின் பாலமாக இந்த முயற்சி விளங்குகிறது என்று தெரிவித்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் தீபாவளி அங்காடி மற்றும் கிராமத்து சந்தை ஆகியவற்றை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சித்துறை அரியாங்குப்பம் வட்டார அலுவலகம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் குழுக்களில் உற்பத்தி பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யும் வகையில் தீபாவளி அங்காடி மற்றும் கிராம சந்தை அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தொடங்கியது. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் இந்த அங்காடியை சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி சிறப்பு விற்பனையை திறந்து வைத்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பொருட்களை பார்வையிட்டனர். இதில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தர்யா, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மகளிர் மற்றும் சுய உதவி குழுவினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கிராம சந்தையில் மளிகை பொருட்கள், தானிய வகைகள், எண்ணெய் வகைகள், கோழி முட்டைகள், அரிசி, தீபாவளிக்கு தேவையான தின்பண்டங்கள் மற்றும் புடவை வகைகள், கைவினை பொருட்கள், ஃபேன்சி நகைகள், மண்பாண்டங்கள், காய்கறி, பழ வகைகள், பூச்செடிகளும் மரக்கன்றுகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஒரே இடத்தில் வைத்துள்ள பொருட்களை பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் வருகை தந்து மலிவு விலை மற்றும் சுய உதவி குழுக்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களை பெற்று சென்று பயனடையலாம் என்று அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவித்து வருகின்றனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர்.
ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் தேர்வு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கு அவரவர் இல்லங்களுக்கு சென்று தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை அணுகி பொதுமக்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளின் அடிப்படையில் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் கவனத்திற்கு விஷயம் கொண்டு செல்லப்பட்டது. அதன் மூலம் பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவரவர் இல்லங்களுக்கு நேரிலே சென்று குடும்ப தலைவிகளுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. இந்த அருமையான நிகழ்வின் போது பயனாளர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்வின் போது மன்ற நிர்வாகி உன்னிகிருஷ்ணன், சண்முகம் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி நடத்திய 6வது தேசிய அளவிலான ஓவிய போட்டியின் பரிசளிப்பு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களது ஓவிய கலையை ஊக்குவிக்கும் விதத்தில் 6வது முறையாக தேசிய அளவிலான ஓவிய போட்டி நடத்த பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி அறிவித்திருந்தது. அதன்படி இந்த ஓவிய போட்டியில் தேர்வு பெறும் மாணவ மாணவிகளுக்கு மொத்த பரிசு தொகை 51,000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஓவிய போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அதற்கான சான்றிதழும் வழங்கப்படுவதாக அறிவித்திருந்தோம். அதன்படி இந்தியாவில் உள்ள பல பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் தேர்வு பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவை பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் செயலாளர் ஓவியர் ஸ்ரீதலா தேவி ஏற்பாடு செய்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்று முதல்நிலை தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை 51,000 ரூபாயும் அதற்கான சான்றிதழும் வழங்கினார். மேலும் ஓவிய மாணவர்களை ஊக்குவிக்கும் சிறந்த பள்ளி மற்றும் ஓவிய ஆசிரியர்களுக்கு கேடயம் பரிசும் வழங்கப்பட்டது. பரிசு பெற்ற மாணவர்களின் ஓவிய கேட்லாக் புத்தகத்தையும் வெளியிட்டார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை கலை பண்பாட்டுத் துறையின் முன்னாள் இயக்குநர் கலியபெருமாள் மற்றும் பத்மஸ்ரீ சிற்பி VK முனுசாமி கலந்து கொண்டு 2ஆம் நிலை தேர்வு செய்யப்பட்ட 137 மாணவர்களுக்கு கேடய பரிசும் சான்றிதழும், மேலும் புதுவை கலைமாமணி சுகுமாரன் மற்றும் கலைமாமணி ஓவியர் அன்பழகன் 3ஆம் நிலை தேர்வு பெற்ற 249 மாணவர்களுக்கு பதக்க விருதை வழங்கினர். இவ்விழாவில் பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் தலைவர் கலைமாமணி ஓவியர் சேகர் வரவேற்றார். அகாடமி நிறுவனர் மற்றும் செயலாளர் ஓவியர் ஸ்ரீதலா தேவி நன்றி உரை வழங்கினார். ஓவியர் கிறிஸ்டினா ரவி விழா தொகுப்புரை ஆற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை அகாடமி நிர்வாகிகள் செய்திருந்தனர். மூலகுளத்தில் அமைந்துள்ள கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மூலகுளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 7வது பட்டமளிப்பு விழா கல்லூரியின் கலையரங்கத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் SR சாம்பால் தலைமையேற்றார். விழாவின் சிறப்பு விருந்தினராக பிசினஸ் சொல்யூஷன்ஸ் ஈவென்ட்ஸ் லிஸ்ட் ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்ஸ் குழுமத்தின் தலைவர், ஜோகோ கார்ப்பரேஷன் சென்னை நிறுவனத்தின் இணை நிறுவனருமான ராஜேந்திர தண்டபாணி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியதுடன் பல்வேறு துறைகளில் பட்டம் முடித்த மாணவர்களுக்கு பட்டமும் வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் வரவேற்று பேசினார். கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவில் 2020ஆம் கல்வியாண்டில் பட்டம் முடித்த மாணவர்களுக்கு பட்டமும், பல்கலைக்கழக அளவில் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பதக்கமும் பட்டமும் வழங்கப்பட்டது. இதில் பல்கலைக்கழக அளவில் தங்கப்பதக்கம் பெற்றுள்ள 19 மாணவர்களும், பல்கலைக்கழக அளவிலான தரவரிசை பட்டியலில் உயர்ந்த இடங்களை பெற்றுள்ள 197 மாணவர்களும் அடங்குவர். இவ்விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் கல்லூரியின் சிறப்பம்சங்கள் குறித்து பேசும்போது, கடந்த 5 ஆண்டுகளில் 96 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்று பட்டமும் முடித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். மேலும் தனது உரையின் தொடர்ச்சியாக மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதிலும் சமூக முன்னேற்றத்திலும் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் ஆற்றுகின்ற அளப்பரிய பங்களிப்பினை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். சிறந்த பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநராக வேண்டும் என்ற பலரின் கனவை இந்த கல்வி நிறுவனம் தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பெருமிதத்துடன் கூறினார். கல்லூரியின் மூலமாக பல முன்னணி நிறுவனங்களான L&T, விப்ரோ, இன்ஃபோடெக் ஆகியவற்றில் ஆண்டுதோறும் பல மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்று வருவதாகவும், பட்டம் பெற்ற மாணவர்களுள் 27 விழுக்காட்டிற்கும் அதிகமான மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மிக சிறப்பாக நடைபெற்ற இவ்விழாவில் சாப்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் அனைத்து கல்லூரி முதல்வர்கள், அனைத்து துறை தலைவர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மின் மற்றும் மின்னணுவியல் துறையின் தலைவரும்
கல்லூரியின் தலைமை வேலைவாய்ப்பு அலுவலருமான முனைவர் தியாகராஜன் நன்றி உரை வழங்கினார். ஸ்கோரிங் வில்லோஸ் கிரிக்கெட் கிளப் சார்பில் கிரிக்கெட் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. ஸ்கோரிங் வில்லோஸ் கிரிக்கெட் கிளப் ஆலங்குப்பம் சார்பில் நடத்தப்பட்ட முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கனவுகள் மேம்படும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முருகன் என்கிற பெருமாள் கலந்து கொண்டு முதல் பரிசுக்கான காசோலையையும் கோப்பைகளையும் வழங்கி விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அறக்கட்டளை நிர்வாகிகள், விழா கமிட்டி உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் ஆயில் பெயிண்டிங் ஓவிய கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டு துறையின் கீழ் பாரதியார் பல்கலைக்கூடம் அரியாங்குப்பத்தில் இயங்கி வருகிறது. இதில் இசை, நடனம், ஓவியம் ஆகிய 3 பிரிவுகளில் பட்டய படிப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நுண்கலைத்துறை பிரிவில் பயிலும் இறுதி ஆண்டு மாணவ மாணவிகள் 8 பேர் ஆயில் பெயிண்டிங் முறையில் வரைந்த மெகா ஓவியங்களை ஓவிய கண்காட்சிக்கு வைத்துள்ளனர். பல்கலைக்கூட பொறுப்பு முதல்வர் அன்னபூர்ணா, நுண்கலைத்துறை தலைவர் பிரபாகரன் அனுமதியோடு 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி இன்று தொடங்கப்பட்டது. இத்தாலி நாட்டை சேர்ந்த மறைந்த பழம்பெரும் ஓவியர் காரவாஜியோ அவர்களின் 455வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு டெனிப்ரிசம் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த ஓவிய கண்காட்சி தொடக்க விழாவில் மூத்த பேராசிரியர்கள் சுரேஷ், மாமலைவாசன் சேகர், சீதாராமன், விசித்ரா, விஜயலட்சுமி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். பார்ப்பதற்கு தத்ரூபமாக அமைந்துள்ள ஓவியங்களை அனைத்து பேராசிரியர்களும் ஓவியங்களை வரைந்த மாணவர்களை வாழ்த்தி பேசினர். உதவி பேராசிரியர் ஜீவநாதன் நோக்கு உரையாற்றினார். உதவி பேராசிரியர் வெங்கட்ராமன் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். மாணவி கல்பனா நன்றி உரை வழங்கினார். அனைத்து துறை பேராசிரியர்களும் மாணவ மாணவிகளும் ஓவியங்களை ஆர்வமுடன் பார்வையிட்டனர். புதுச்சேரியை சேர்ந்த உதவி ஆய்வாளருக்கு டெல்லியில் சிறப்பு விருது வழங்கி கௌரவிப்பு. புதுச்சேரி காவல்துறையில் சுயநலமற்ற அர்ப்பணிப்பு மதிப்புமிக்க பணிகளை ஆற்றியதற்காக புதுச்சேரி துணை ஆய்வாளர் ராஜீவ் பீட்டருக்கு புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய காவல் குழு கூட்டத்தில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், டெல்லி காவல்துறை சேர்ந்த 200 அதிகாரிகள் உட்பட 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதில் மூத்த காவலர்கள் முதல் மூத்த மேற்பார்வை அதிகாரிகள் வரை பங்கு பெற்றனர். மேலும் 2014ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட NGP இப்போது 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், 797 மாவட்டங்கள் மற்றும் 17,000க்கும் மேற்பட்ட காவல்துறைகளில் 50,000க்கும் மேற்பட்ட சட்ட அமலாக்க நிபுணர்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர். திண்டிவனம் சித்த மருத்துவமனை கட்டிடம் பழுதடைந்ததை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள சித்த மருத்துவமனை கட்டிடமானது பழுதடைந்ததை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு மேற்கொண்டார். இதில் மருத்துவர்கள் ரமேஷ், சுபாஷினி, நகர செயலாளர் கண்ணன், முன்னாள் நகர செயலாளர் கபிலன், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அசோகன், நகரமன்ற உறுப்பினர் பாபு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வி புதுப்பாக்கம் கிராமத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் தீயினால் ஏற்படும் விபத்துகளிலிருந்து தப்பிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் வி புதுப்பாக்கம் கிராமத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் எரிவாயு சிலிண்டர் குறித்து கேஸ் சிலிண்டர் தீப்பிடித்தால் ஈரசாக்கை கொண்டு அணைக்க வேண்டும், பெட்ரோல் பங்க் போன்றவற்றில் ஏற்படும் தீயை அணைக்க தீயணைப்பான்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், தண்ணீரில் நீச்சல் தெரியாமல் விழுந்துவிட்டால் எப்படி தண்ணீரிலிருந்து தப்பிப்பது, ஆற்றில் விழுந்துவிட்டால் டியூபுகளை கொண்டு தப்பிப்பது போன்ற பல்வேறு விழிப்புணர்வு பயிற்சிகளை செய்து காட்டி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்து தீ மற்றும் வெள்ளம் பேரிடர் காலங்களில் எப்படி அதனை சமாளிப்பது, அதிலிருந்து மீள்வது என்பதனை தெரிந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்றனர். திண்டிவனம் அருகே கோனரிக்குப்பத்தில் உள்ள சரஸ்வதி சட்ட கல்லூரியில் விளையாட்டுப் போட்டியை அறக்கட்டளை குழு தலைவர் GK மணி தொடங்கி வைத்தார். திண்டிவனம் அடுத்த கோனேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள சரஸ்வதி சட்ட கல்லூரியில் மாநில அளவிலான சட்ட கல்லூரி மாணவர்களுக்கான கைப்பந்து மற்றும் எரிபந்து போட்டிகள் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் ராமதாசு, கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலர் குழு தலைவர் GK மணி போட்டிகளை தொடங்கி வைத்தார். முதன்மை நிர்வாக அலுவலர் பேராசிரியர் சிவக்குமார் வரவேற்றார். மேலும் இதில் கல்லூரி முதல்வர் முனைவர் அசோக்குமார்,
அறங்காவலர் குழு உறுப்பினர் முனைவர் சிவப்பிரகாசம், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை உதவி இயக்குனர் முனைவர் பரமசிவம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இறுதியாக பேராசிரியர் ஜானகிராமன் நன்றி கூறினார். இப்போட்டியில் தமிழ்நாட்டின் பல்வேறு சட்ட கல்லூரிகளை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். விருத்தாச்சலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் சார்பில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்ட விருத்தாச்சலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் விருத்தாச்சலம், கம்மாபுரம், நல்லூர் மற்றும் மங்களூர் ஆகிய 4 ஒன்றியங்களை விவகார எல்லைக்கு கொண்டு செயல்பட்டு வருகிறது. இச்சங்கம் விவசாய பெருமக்களிடம் வேளாண்மை விளைபொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேற்படி 4 ஒன்றியங்களில் உள்ள 421 நியாய விலை கடைகளுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நகர்வு செய்யப்பட்டு வருகிறது. குறைந்த வட்டியில் தானிய வீட்டுக்கடன் வழங்கப்பட்டு வருகிறது. தானிய கிடங்குகளில் குறைந்த வாடகையில் தானியம் வாடகை வைக்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் நகைக்கடன் வழங்கப்படுகிறது. ஆவின் பாலகம் மொத்த விற்பனையாளராக செயல்பட்டு வருகிறது. விருத்தாச்சலம் பாலக்கரையில் 20% தள்ளுபடி விலையில் மருந்தகம் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது. விவசாயிகளிடம் உளுந்து கொள்முதல் செய்து உடைத்து மதிப்பு கூட்டி கூற்று நிறுவனங்கள் வாயிலாக விற்பனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையில் எண் 12 மீதான விவாதத்தின் மீது கூட்டுறவுத்துறை அமைச்சர் வெளியிடப்பட்ட அறிவிப்பு விருத்தாச்சலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலகம் கட்டிடம் கட்டுவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இத்தொகை கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியிலிருந்து 5% வட்டியில் கடனாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதனை செயல்படுத்தி தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் புதிய கட்டிடம் கட்டுமான பணிக்காக அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து விருத்தாச்சலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க கூட்டுறவு பட்டாசு கடை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்டல இணைப்பதிவாளர் இளஞ்செல்வி, விருத்தாச்சலம் சிறப்பு துணை பதிவாளர் செல்வி சுவிதா, விருத்தாச்சலம் கூட்டுறவு நகர மேலாளர் இயக்குனர் உள்ளிட்ட ஏராளமானோர் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திட்டக்குடி தீயணைப்பு துறையின் சார்பில் விபத்து இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க வாங்க கற்றுக்கொள்வோம், வீடுகளை காப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் வாங்க கற்றுக்கொள்வோம், உயிர்களை காப்போம் என்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு திட்டக்குடி தீயணைப்புத்துறை சார்பில் நிலைய பொறுப்பாளர் கபாஸ்கர் தலைமையில் கேஸ் சிலிண்டர் தீப்பிடித்தால் ஈர சாக்கை கொண்டு அணைக்க வேண்டும், பெட்ரோல் பங்க் போன்றவற்றில் ஏற்படும் தீயை அணைக்க தீயணைப்பான்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், தண்ணீரில் நீச்சல் தெரியாமல் விழுந்துவிட்டால் எப்படி தண்ணீரில் இருந்து தப்பிப்பது, ஆற்றில் விழுந்துவிட்டால் டியூபுகளை கொண்டு தப்பிப்பது போன்ற பல்வேறு விழிப்புணர்வு பயிற்சிகளை செய்து காட்டி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிலைய பொறுப்பாளர் தவசி தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீயணைப்பு வீரர்கள் வசந்த், கார்த்திக், புகழேந்தி, அன்பரசன், இளவரசன், சரண்ராஜ், அருண்குமார், பாலமுரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்து தீ மற்றும் வெள்ளம் பேரிடர் காலங்களில் எப்படி அதனை சமாளிப்பது, அதிலிருந்து மீள்வது என்பதனை தெரிந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மன்னார்சாமி கோவில் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் நடராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான பாலமுருகன், திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் கடலூர் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்தமிழ் செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் இதில் மாவட்ட நிர்வாகிகள் மாணிக்கம், கோகுல்ராஜ், நந்தகுமார், சக்தி, பெரியதம்பி, கந்தசாமி, ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மணிமாறன், கோவடி தனுஷ், ராமலிங்கம், பிரேம்குமார், கனகவள்ளி, நரேந்திர பிரபு, குமரவேல், முருகன், பழனி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்கும் பணி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசப்பட்டதற்கு கண்டனம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பாதுகாப்பு
பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்க வேண்டும், மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். களை கட்டிய தீபாவளி விற்பனை, மார்க்கெட் பகுதிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.